ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் ஜூன் 2026 எக்ஸாமுக்காக பேப்பர் 7A டைரக்ட் டாக்ஸேஷனில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஜூன் எக்ஸாமுக்கு என்னென்ன அப்ளிகபிள் அப்படின்னு சப்ளிமெண்ட்ரின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அசஸ்மெண்ட் இயர் ஜூன் 2026 எக்ஸாமுக்கும் டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கும் அசஸ்மெண்ட் இயர் 26-27 அப்ளிகபிள். இப்போ உங்கள் கையில் இருக்கிற புக்கு பழைய எடிஷனாக இருந்ததுன்னா, பழைய எடிஷன்லாம் இந்த ஜனவரி அல்லது பிப்ரவரி 2026 இன்ஸ்டியூட்டில் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் லேட்டஸ்ட் எடிஷன். இதுக்கு முன்னாடி இருக்கிறதா இருந்த புக்காக இருந்ததுன்னா அது பழைய அசஸ்மெண்ட் தயாராக இருக்கும். அதாவது 26-27க்கு முந்தின அசஸ்மெண்ட் இயருக்கு உரியதாக இருக்கும். அதில் எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் அப்ளிகபிளோ அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கணும். அப்படி இல்லைன்னா புது எடிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலான்னு ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்ஸ்டியூட்டில் அமெண்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணோன்னே எப்பவும் போல் நம்ம சேனலில் வீடியோ போடுவோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பேன். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் அண்ட் டிசம்பர் 2026 எக்ஸாம் இந்த ரெண்டுக்குமே அசஸ்மெண்ட் இயர் 26-27 அப்ளிகபிள். ஸோ இப்போ போன எக்ஸாம் டிசம்பர் 2025 அசஸ்மெண்ட் இயர் 25-26 அப்ளிகபிளாக இருந்திருக்கும். இப்போ அது ஃபுல்லாகவே சேஞ்சஸ் இருக்குது, ரேட்டில் சேஞ்சஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த சப்ளிமெண்ட்ரியில் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிஎம்ஏ இன்டர் குரூப் 1 பேப்பர் 7Aல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது ஜூன் 2026 எக்ஸாமுக்குன்னு இந்த சப்ளிமெண்ட்ரியை நம்ம பார்க்கலாம். அதில் மெயின் சேஞ்சஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். டிசம்பர் 2026க்கும் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அப்ளிகபிள். பட் டிசம்பர் 2026 சமயத்தில் அந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் 6 months வரைக்கும் ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா, லாஸ்ட் 6 monthsக்கு முன்னாடி ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்தால் அதையும் சப்ளிமெண்ட்ரின்னு இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம சேர்த்துக்க வேண்டியிருக்கும். பட் இப்போ பார்க்குறது டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கும் சேர்த்து அப்ளிகபிள் தான், ஜூன் 2026 அண்ட் டிசம்பர் 2026. ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங் வைஸாகவே இந்த சப்ளிமெண்ட்ரியில் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரேட்டில் என்ன சேஞ்சஸ், அண்ட் எக்ஸம்ஷன் பார்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, சேலரி ஹெட்டிங், பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், இந்த மாதிரி எந்தெந்த ஹெட்டெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் தான் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் சப்ளிமெண்ட்ரின்னு நம்ம இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி பேப்பர் 7 செக்ஷன் A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 1 ரேட் ரிலேட்டடான சேஞ்சஸ். டேக்ஸ் ரேட்டு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் செக்ஷன் 115 BACயில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் இண்டிவிஜுவல், HUF, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் AOP, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் BOI அண்ட் AJP ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், இவங்களுக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்து ஆப்ட் அவுட் பண்ணி ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள். அதர்வைஸ் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். இதில் AOPயில் அதர் தேன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இவங்களுக்கான டேக்ஸ் ரேட்டு, இவங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் அப் டு 4 lakhs வரைக்கும் டேக்ஸை கிடையாது. ஸோ அப் டு 4 lakhs வரைக்கும் இந்த பர்சன்னா இங்கே யார் யாருக்கெல்லாம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிளோ இவங்களுடைய டோட்டல் இன்கம் 4 lakhsக்குள்ளே இருந்ததுன்னா டேக்ஸு வராது. ஒருவேளை அவங்களுடைய டோட்டல் இன்கம் 4 lakhsக்கு மேலே 8 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா அந்த இன்கம்க்கு 5% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். 8 lakhs to 12 lakhs வரைக்கும் அவங்களுடைய இன்கம் இருக்கும்போது அந்த பார்ட்டுக்கு 10%, தென் 12 to 16 lakhs வரைக்கும் 15%, 16 to 20 lakhs வரைக்கும் 20%, 20 to 24 lakhs 25% அண்ட் 24 lakhsக்கு மேலே 30%ன்னு ரேட் அப்ளிகபிள். அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் வந்து 4 lakhs இருக்கும். மொதல் 4 lakhsக்கு டேக்ஸ் கிடையாது. அடுத்த 4 lakhs இந்த ஸ்லாபுக்குள்ள அவங்களுடைய இன்கம் இருந்தால் 5%, இந்த 4 லட்சத்துக்கு 5%. இப்போ அவங்களுடைய இன்கம் 7 lakhsக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த 4 lakhsலேருந்து 7 lakh வரைக்கும் இருக்கிற அந்த 3 lakhsக்கு 5% அப்ளிகபிள். இப்போ அவங்களுடைய இன்கம் 9 lakhs இருக்குது அப்படின்னா 4 to 8 lakhs வரைக்கும் 5%ம், அந்த 9 lakhங்கிறது 8 lakhsலேருந்து 9 lakh இந்த கேட்டகரியில் வரும். அந்த 1 lakhக்கு 10% டேக்ஸ் ரேட்டு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இந்த இயருக்கான டேக்ஸ் ரேட் இருக்குது. எல்லாமே 4 lakhs தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது. இதில் இன்னொன்று என்னென்னா டேக்ஸ் ரேட்டு எல்லாமே 5 tablesல இருக்கிற மாதிரி இருக்கும், 5 multiples இருக்கிற மாதிரி இருக்கும். 5, 10, 15, 20, 25, 30. ஸோ 24 lakhsக்கு மேலே போச்சுன்னா அந்த இன்கம் எல்லாத்துக்குமே 30% டேக்ஸ் ரேட். இங்கே ரிபேட் செக்ஷன் 87Aல ரிபேட் 115 BACயில் டேக்ஸை கால்குலேஷன் பண்ணுறப்ப இந்த ரிபேட் யாருக்கு அப்ளிகபிள்? ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அவங்களுடைய டோட்டல் இன்கம் 12 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் ரிபேட் 87A கிளைம் பண்ண முடியும். ரிபேட் 87A இஸ் நாட் அவைலபிள் ஆன் இன்கம் சார்ஜபிள் அட் ஸ்பெஷல் ரேட். ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகக்கூடிய கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின்ங்கிறது
111A ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில், அண்ட் தென் லாங் டேர்மில் 112A, அப்புறம் வின்னிங் ஃப்ரம் லாட்ரி இதில் கிடைக்கக்கூடிய இன்கம்கான டேக்ஸ் ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் 115 பிபி, இதெல்லாம் 30% அப்படின்னு ஸ்லாப் இருக்கும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 12.5 இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகக்கூடிய இன்கமுக்கு அதில் வரக்கூடிய டேக்ஸ் அதுக்கு ரிபேட்டு 87Aல கிடைக்காது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில். ரிபேட் 87A நாட் அவைலபிள் ஆன் டேக்ஸ் ஆன் இன்கம் சார்ஜபிள் அட் ஸ்பெஷல் ரேட்ஸ் அண்டர் எனி ப்ரொவிஷன்ஸ். அது எதுவாகவும் இருக்கலாம். அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோ அல்லது வின்னிங் ஃப்ரம் லாட்ரி இந்த மாதிரி எதற்கெல்லாம் ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் இருக்கோ அதுக்கெல்லாம் அதனுடைய டேக்ஸுக்கு ரிபேட்டு கிடைக்காது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில். இப்போ 12 lakhsக்குள்ளே அவங்களுடைய இன்கம் இருக்கும்போது 100% ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி, அவங்களுடைய டோட்டல் இன்கமில் 100% டேக்ஸ் லயபிலிட்டி அல்லது 60,000 இந்த ரெண்டில் எது லோயரோ அதை ரிபேட்டாக கிளைம் பண்ணிக்கலாம். பட் இந்த மார்ஜினல் ரிலீஃப்ங்கிறது சர்சார்ஜுக்கு கொடுக்குற மாதிரியே இங்கே ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கும் கிடைக்கும். இந்த மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிறது அவங்களுடைய டோட்டல் இன்கம் 12 lakhs எக்ஸீட் ஆகாமல் இருந்தால் தானே கிடைக்கும்னு சொன்னோம். தட் இஸ் ரிபேட்டு. இந்த மார்ஜினல் ரிலீஃப்ங்கிறது என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த 12 lakhsக்கு மேலே அவங்களுடைய இன்கம் கொஞ்சமாக எக்ஸீட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கேஸில் மார்ஜினல் ரிலீஃபாக இந்த ரிபேட்டு கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான அமௌண்ட்டும் எவ்வளவுங்கிறதும் கரெக்டாகவும் இங்கே கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய இன்கம் 12,70,587 வரைக்கும் இருந்ததுன்னா அவங்களுக்கு ரிபேட் 87Aல ஃபுல்லாகவே கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான டேக்ஸை. அந்த அமௌண்ட் இதுக்கு மேலே அவங்களுடைய இன்கம் இருந்தால் தான் ரிபேட் 87A கிடைக்காது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில். அப்போ இந்த எவ்வளவு டோட்டல் இன்கமும் 12,70,587னா இதனுடைய டேக்ஸு, இந்த இன்கமுக்கான டேக்ஸு 12 lakhs வரைக்கும் 60,000 வரைக்கும் டேக்ஸ் வரும். இந்த 70,587க்கு டேக்ஸு. ஸோ அப் டு 12 lakhs வரைக்கும் 60,000 டேக்ஸ் இருக்கும். இப்போ 12 lakhக்கு மேலே 70,587 இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு 15% டேக்ஸ் ரேட் அப்ளை பண்ணுறப்ப 10,588 வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 70,588 இந்த அமௌண்ட் வந்துருச்சு. 12 lakhsக்கு மேலே இன்கம் எவ்வளோ எக்ஸீட் ஆகி இருக்கோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய டேக்ஸாக இருந்ததுன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ரிபேட்டில் அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ டேக்ஸ் ஆன் இன்கம் இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு இன்கம் எவ்வளவு 70,000, இன்கம் வந்து 12,70,587, இதில் டேக்ஸ் ஆன் இன்கம்ங்கிறது 70,588 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்கம் இன் எக்ஸஸ் ஆஃப் 12 lakhs எவ்வளவு இருக்குது, 70,587 இருக்குது. 70,587. ஸோ அப்போ இது ரெண்டையும் போடுறப்ப நமக்கு ஆன்சர் வந்து 1 rupee மட்டும் இருக்குது பாசிட்டிவ் வேல்யூ, அல்லது ஈக்குவல் டு 0வாக இருக்கும். பட் இது நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அங்கே மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்காது. இப்போ மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்கலைன்னா அங்கே ரிபேட் கிடைக்காது. இப்போ 12,70,587 டோட்டல் இன்கம் இருக்கிறப்ப அதனுடைய டேக்ஸ் 70,588ன்னு இருக்கும். இதுவும் 12 lakhsஐ விட இன்கம் எவ்வளவு எக்ஸஸாக இருக்குது, 70,587. ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறப்ப ஓகே அந்த பாயிண்ட் வரைக்கும் மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம்னா மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்காது. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குது, 1ன்னு இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. இப்போ மார்ஜினல் ரிலீஃப் கிளைம் பண்ண முடியும். இதை தாண்டி போகிறப்ப இங்கே ஆன்சர் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக மாறிடும், மைனஸ் பண்ணுற அமௌண்ட்டு. அப்போ மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்காது. இது எதுக்கான மார்ஜினல் ரிலீஃப், ரிபேட் அண்டர் 87A அந்த செக்ஷனில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் கிடைக்கக்கூடியது. நெக்ஸ்ட் சர்சார்ஜ் ஆன் டேக்ஸ் ஆஃப்டர் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A. சர்சார்ஜ் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் டோட்டல் இன்கம் 50 lakhs எக்ஸீட் ஆகாமல் இருந்தால் சர்சார்ஜ் வராது. டோட்டல் இன்கம் 50 lakhsக்கு எக்ஸீட் ஆகிருக்கு, பட் 1 crore எக்ஸீட் ஆகலை அப்படின்னா 10% ஆஃப் டேக்ஸ் என்னவோ அது சர்சார்ஜாக இருக்கும். சர்சார்ஜுங்கிறது டேக்ஸுக்கு டேக்ஸு. டோட்டல் இன்கம் 1 crore எக்ஸீட் ஆகிருக்கு, பட் 2 crores எக்ஸீட் ஆகலை. இந்த கேஸில் 15% ஆஃப் டேக்ஸு சர்சார்ஜாக இருக்கும். டோட்டல் இன்கம் 2 crores எக்ஸீட் ஆகும்போது டேக்ஸில் 25% சர்சார்ஜாக இருக்கும். இது எல்லாமே இப்போ நம்ம மேலே பார்த்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் யார் யாருக்கு அப்ளிகபிளோ அவங்களுக்கான சர்சார்ஜ் இது. இந்த சர்சார்ஜில் மார்ஜினல் ரிலீஃப் அவைலபிளாக உண்டு. ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்லையும் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ரெண்டுலேயுமே மார்ஜினல் ரிலீஃப் அவைலபிளாக இருக்கும். இப்போ மார்ஜினல் ரிலீஃப்ங்கிறது நம்ம ரிபேட்டுக்கு பார்த்த மாதிரியே தான் சர்சார்ஜுக்கும். இங்கே இன்னும் ஒரு பாயிண்ட் முக்கியமானது, அதாவது டிவிடெண்ட் அல்லது இன்கம் கவர்ட் அண்டர் செக்ஷன் 111A 112A இதெல்லாம் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டிவிடெண்ட் இந்த மாதிரியான இன்கமுக்கு வரக்கூடிய டேக்ஸில் சர்சார்ஜுங்கிறது 15%க்கு மேலே அப்ளிகபிள் ஆகாது.
ஸோ சர்சார்ஜ் ஹையர் தேன் 15% applicable only on tax on income other than dividend income covered dividend அல்லது income covered under long term short term capital gain. இதை தவிர அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸில் கம்பெனிஸ் மட்டுமே மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய ஏஓபியாக இருந்ததுன்னா அங்கே சர்சார்ஜ் ரேட்டு ஷுட் நாட் எக்ஸீட் 15%. அடுத்தது செஸ்ஸு டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப்டர் சர்சார்ஜில் 4% எல்லா அசோசிக்குமே இந்த ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸு அப்ளிகபிள். அடுத்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் என்னென்ன டேக்ஸ் ரேட்னு பார்க்கலாம். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிளோ அவங்க அதிலிருந்து ஆப்ட் அவுட் பண்ணி ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஆப்ஷன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ரேட்டு அப்ளிகபிள் ஆகும். இண்டிவிஜுவல் ஹச்யூஎஃப் ஏஓபி பிஓஒய் ஏஜேபி ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன். இங்கே சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அண்ட் நார்மல் சிட்டிசன் 3 விதமாக இண்டிவிஜுவல்ஸை பிரிக்கிறோம். பட் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசன்கிற மாதிரி கிளாசிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. இண்டிவிஜுவல்னு வர்றப்ப அதில் எத்தனை வயசானாலும் எல்லாருக்குமே அப் டு 4 lakhs வரைக்கும் தான் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டாக இருக்கும். பட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அப் டு 5 lakhs வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னா அந்த இன்கம் வரைக்கும் அவங்களுக்கு டேக்ஸே வராது. அதுக்குள்ளே அவங்களுடைய இன்கம் இருந்தால் டேக்ஸ் வராது. அதை தாண்டி அவங்களுடைய இன்கம் இருந்தாலும் அந்த அமௌண்ட் வரைக்கும் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸும் வராது. சீனியர் சிட்டிசனுக்கு அப் டு 3 lakhs வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். மற்ற பர்சன் இண்டிவிஜுவல் எல்லாருக்குமே 2.5 lakhsங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த கேஸ் ஆஃப் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் முக்கியமாக அவங்க ரெசிடென்ட் பர்சனாக இருக்கணும், ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்கணும். அவங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயரில், அதாவது ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் குறைஞ்சது 80 வயசு அவங்களுக்கு இருந்திருக்கணும். அந்த இயரில் எப்போவாவது அவங்களுக்கு 80 years அட்டைன் பண்ணியிருக்கணும். ஆஃப் அட்லீஸ்ட் 80 years அட் எனி டைம் அட்லீஸ்ட் 80 years 80 வயசு அவங்களுக்கு ஆயிருக்கணும். எனி ரெசிடென்ட் பர்சன் மேல் ஆர் ஃபீமேல் பார்ன் பிஃபோர் 2/4/1946. அப்போ 1946 2 April அதுக்கு முந்தின நாள், அப்போ 1 April 1946 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு இந்த சூப்பர் சீனியர் சிட்டிசன்கிற கேட்டகரியில் வருவாங்க. அவங்க ரெசிடென்ட் பர்சனாக இருந்தால் இவங்களுக்கு 5 lakhs வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கிடையாது. 5 lakhsக்கு மேலே 10 lakhs வரைக்கும் டோட்டல் இன்கம் இருந்தால் 20% ஆஃப் டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 5 lakhsக்கு 20% டேக்ஸை பே பண்ணணும். 10 lakhs அண்ட் அபவ் இருந்ததுன்னா அப் டு 5 to 10 lakhs வரைக்கும் ஒரு 20% இருக்குல்ல, அப்போ இந்த 5 lakhsக்கு 20%னா 1 lakh வந்துடும். இந்த 10 lakhக்கு மேலே இருக்கிற இன்கம், டோட்டல் இன்கமில் 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது எல்லாத்துக்கும் 30% டேக்ஸை அப்ளிகபிள் ஆகும். அடுத்து சீனியர் சிட்டிசனுமே ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அட்லீஸ்ட் 60 years ஆஃப் ஏஜ் அட் எனி டைம் டியூரிங் த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர். அப்போ இங்கே ரெசிடென்ட் பர்சன் மேல் ஆர் ஃபீமேல் பார்ன் ஆன் ஆர் ஆஃப்டர் 2/4/1946. ஏன்னா 1/4/1946 வரைக்கும் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன்னு சொல்லிட்டோம். அப்போ 2/4/1946க்கு அப்புறம் பிறந்தவங்க, பட் பிஃபோர் 2/4/1966 இந்த பர்சன் எல்லாமே சீனியர் சிட்டிசன் சொல்கிறோம். அவங்க ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருந்தால் இவங்களுக்கு 3 lakhs வரைக்கும் இன்கம் இருந்தால் டேக்ஸ் 3 lakhs வரைக்கும் இருக்கிற இன்கமுக்கு உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. 3 lakhsக்கு மேலே 5 lakh வரைக்கும் இருக்கக்கூடிய இன்கம் அந்த 2 lakhsக்கு 5%. இப்போ அந்த 2 lakhக்கு 5%னா 10,000 அவங்களுக்கு டேக்ஸ் வரும். அடுத்தது 5 lakhsக்கு மேலே 10 lakh வரைக்கும் இருக்கிற அந்த 5 lakhs இன்கமுக்கு 20% டேக்ஸ் ரேட்டு அப்ளிகபிள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 to 5 lakhs வரைக்கும் ஒரு 10,000, 5 lakh to 10 lakh வரைக்கும் இருக்கிற இன்கமுக்கு 20% டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். 10 lakhsக்கு மேலே இருக்கிற இன்கம் எல்லாத்துக்கும் 30% டேக்ஸ் அப்ளிகபிள். அப்போ அப் டு 10 lakhs வரைக்கும் இந்த சீனியர் சிட்டிசனுக்கு 10,000 ப்ளஸ் ஒரு 1 lakh, அதாவது இந்த 5 lakhsல ஒரு 20%னா 1 lakh 10,000 10 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய டேக்ஸு. 10 lakhsக்கு மேலே இருக்கிற இன்கமுக்கு 30% டேக்ஸ் ரேட்டு அப்ளிகபிள். இன் கேஸ் ஆஃப் அதர் இண்டிவிஜுவல்னால் மேலே பார்த்த சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசனை தவிர மற்ற பர்சன் இப்போ 2/4/1966 அல்லது அந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க அல்லது நான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் எல்லாருமே இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் எல்லாருக்குமே இந்த ஸ்லாப் ரேட் அப்ளிகபிள். அப் டு 2.5 lakhs டோட்டல் இன்கம் இருக்கும்போது அவங்களுக்கு டேக்ஸு வராது. 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் அவங்களுடைய இன்கம் இருக்கும்போது அப் டு 2.5 lakhsக்கு இல்லை. இந்த 2.5 to 5 lakhs வரக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு 5% டேக்ஸ். 5 to 10 lakhs வரைக்கும் இருக்கிற அந்த டோட்டல் இன்கம் அந்த ஸ்லாபுக்கு 20%. அப்போ ஏற்கனவே 2.5 lakhs to 5 lakhs வரைக்கும் இருக்கிற அந்த இன்கம்க்கு 5% அப்ளை பண்ணினா 12,500 வரும். அதுவும் இந்த 5 to 10 lakhsல இருக்கிற இந்த ஸ்லாபுக்கு 20%. 10 lakhsக்கு மேலே அவங்களுடைய இன்கம் இருந்தால் 10 lakhsக்கு மேலே இருக்கிற
டோட்டல் இன்கம்க்கு 30%, அப் டு 10 lakhs வரைக்கும் ஒரு 12,500, இதுக்கு ஒரு 12,500 வரும். இந்த 5 lakhsக்கு ஒரு 20%னா 1 lakh வரும். ஸோ டோட்டலாக 1,12,500 அப் டு 10 lakhs வரைக்கும். 10 lakhsக்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் 30%. ரிபேட் அண்டர் 87A. ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்லேயும் ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு செக்ஷன் 87Aல ரிபேட் கிடைக்கும். இவங்களுடைய டோட்டல் இன்கம் 5 lakhs எக்ஸீட் ஆகி இருக்கக்கூடாது. ரிபேட் அண்டர் 87A இஸ் நாட் அவைலபிள் ஆன் டேக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின் கவர்ட் அண்டர் செக்ஷன் 112A. 112Aல கவர் ஆகக்கூடிய கேபிட்டல் கெயின் அதுக்கான டேக்ஸுக்கு மட்டும் ரிபேட்டு கிடைக்காது. 87A ரிபேட்டு ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில். பட் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் என்ன பார்த்தோம், ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகக்கூடிய இன்கம் உடைய டேக்ஸை எதுக்குமே 87A கிடைக்காது அப்படின்னு பார்த்தோம். அதோட இங்கே லோயர் ஆஃப் த அங்கே வந்து 12 lakhsக்கு மேலே இன்கம் எக்ஸீட் ஆகி இருந்ததுன்னா ரிபேட் கிடைக்காது. இங்கே 5 lakhsக்கு மேலே அப்படிங்கிற பாயிண்ட்டு. பட் அது 12 lakhsக்கு மேலே இருந்தாலும் அதில் மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் இன்கம் எக்ஸீட் ஆகி இருந்தாலும் அதுவும் பார்த்தோம். பட் அந்த மாதிரி இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் எதுவும் கிடையாது. குவான்டம் ஆஃப் ரிபேட் எவ்வளவுன்னு பார்த்தா அங்கே 60,000 or 100% டேக்ஸ் லைபிலிட்டி விச் எவர் இஸ் லோயர்னு பார்த்தோம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில். பட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் 100% டேக்ஸ் லைபிலிட்டி ஆர் 12,500 விச் எவர் இஸ் லோயர். சர்சார்ஜ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் சர்சார்ஜ் அண்டர் செக்ஷன் 87A டோட்டல் இன்கம் 50 lakhs எக்ஸீட் ஆகலைன்னா சர்சார்ஜ் வராது. 50 lakhsல இருந்து 1 crore டோட்டல் இன்கம் இருக்கும்போது அவங்களுடைய டேக்ஸில் இன்கம் டேக்ஸில் 10% சர்சார்ஜ். டோட்டல் இன்கம் 1 crore மேலே 2 crore இருந்ததுன்னா சர்சார்ஜ் ரேட்டு 15%. டோட்டல் இன்கம் 2 crore இருந்து 5 crore இருக்கும்போது 25% சர்சார்ஜ். சர்சார்ஜ் எல்லாமே டேக்ஸுக்கு டேக்ஸை கண்டுபிடிக்கணும். இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சு அந்த டேக்ஸ் அமௌண்ட்டுக்கு சர்சார்ஜை கண்டுபிடிக்கணும். டோட்டல் இன்கம் 5 crore எக்ஸீட் ஆகிறப்ப 37% ஆஃப் டேக்ஸ் இஸ் சர்சார்ஜ் ரேட்டு. இங்கேயுமே சர்சார்ஜ் ரேட்டு எப்போவுமே மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள். இங்கே இந்த டிவிடெண்ட் அல்லது ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் இருக்கக்கூடிய லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 111A 112 அண்ட் 112A இந்த மாதிரி கேசஸ் இது எல்லாத்துக்குமே சர்சார்ஜ் 15%க்கு மேலே உள்ளது அப்ளிகபிள் ஆகாது. 15% சர்சார்ஜ் அதுக்கு மேலே சர்சார்ஜ் ரேட் அப்ளிகபிள் ஒன்லி ஆன் டேக்ஸ் ஆன் இன்கம் அதர் தேன் டிவிடெண்ட் இன்கம் கவர்ட் அண்டர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா 111A, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா ரெண்டுமே வரும் 112 அண்ட் 112A. அதோட ஏஓபியில் கம்பெனிஸ் மட்டுமே மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் பர்சனாக இருந்தால் அங்கேயுமே சர்சார்ஜ் ரேட்டு 15% எக்ஸீட் ஆகக்கூடாது. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அஸ் யூஷுவல் எப்பவும் போல் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப்டர் சர்சார்ஜில் 4% எல்லா அசோசியேஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஃபர்ம் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அல்லது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இதுக்கான டேக்ஸ் ரேட்டு 30%. சர்சார்ஜ் அந்த டோட்டல் இன்கம் ஆஃப் த ஃபர்ம் ஆர் எல்எல்பி 1 crore எக்ஸீட் ஆகிறப்ப 12% ஆஃப் இன்கம் டேக்ஸ் சர்சார்ஜ் ரேட்டாக இருக்கும். 1 crore உள்ள அவங்களுடைய டோட்டல் இன்கம் இருந்ததுன்னா தட் இஸ் நாட் எக்ஸீடிங் 1 crore இருந்ததுன்னா சர்சார்ஜ் வராது. மார்ஜினல் ரிலீஃப் சர்சார்ஜில் எங்கேயும் அவைலபிளாக இருக்கும். செஸ் அஸ் யூஷுவல் எப்பவும் போல் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப்டர் சர்சார்ஜில் 4%. கம்பெனிக்கு டேக்ஸ் ரேட்டு டொமஸ்டிக் கம்பெனியாக இருந்தால் அதனுடைய டோட்டல் டர்ன் ஓவர் அல்லது கிராஸ் ரிசீப்ஸை பர்டிகுலராக ஒரு ப்ரீவியஸ் இயரில் பார்க்கணும். அதாவது 23-24 ப்ரீவியஸ் இயர். இப்போ நமக்கான அசஸ்மெண்ட் இயர் 26-27 சொன்னோம். ப்ரீவியஸ் இயர் 25-26. அப்போ இதுக்கு முந்தின வருஷத்துக்கு முந்தின வருஷம் 24-25க்கு முன்னாடி 23-24 அந்த இயர் பார்க்கணும். அந்த ப்ரீவியஸ் இயரில் டோட்டல் டர்ன் ஓவர் அல்லது கிராஸ் ரிசீப்ஸ் டஸ் நாட் எக்ஸீட் 400 crore இருந்ததுன்னா அங்கே மட்டும் டொமஸ்டிக் கம்பெனிக்கு 25% டேக்ஸ் ரேட். மற்ற கேஸ் எல்லாத்துலேயுமே 30% டேக்ஸ் ரேட். ஃபாரின் கம்பெனிக்கு 35% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகும். சர்சார்ஜ் இன்கம் டோட்டல் இன்கம் கம்பெனியுடையது 1 crore எக்ஸீட் ஆகலை அப்படின்னா டொமஸ்டிக் கம்பெனி ஃபாரின் கம்பெனி ரெண்டுக்குமே சர்சார்ஜ் கிடையாது. டோட்டல் இன்கம் 1 crore எக்ஸீட் ஆகியிருக்கு பட் டஸ் நாட் எக்ஸீட் 10 crore இருந்ததுன்னா டொமஸ்டிக் கம்பெனிக்கு சர்சார்ஜ் ரேட்டு 7%, ஃபாரின் கம்பெனிக்கு 2%. டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 10 crore இருக்கும்போது டொமஸ்டிக் கம்பெனிக்கு சர்சார்ஜ் ரேட்டு 12%, ஃபாரின் கம்பெனிக்கு 5% இருக்கும். மார்ஜினல் ரிலீஃப் இங்கேயுமே உண்டு. எல்லா இடத்துலையுமே மார்ஜினல் ரிலீஃப் சர்சார்ஜுக்கு எல்லா அசோசியேஷனுக்குமே அப்ளிகபிள். அதே மாதிரி செஸ்ஸும் 4% ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப்டர் சர்சார்ஜ் அஸ் யூஷுவல் எல்லா அசோசியேஷனுக்கும் இருக்கிற மாதிரி இங்கே கம்பெனிக்கும் அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் ஹார்மோனைசேஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ப்ரெசன்ஸ் அப்ளிகபிலிட்டி வித் பிஸ்னஸ் கனெக்ஷன் செக்ஷன் 9. செக்ஷன் 9ல் எந்தெந்த இன்கம்லாம் அக்ரூட் ஆர் டீம் டு அக்ரூ இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 9(1)(1)ல் ஆல் இன்கம் அக்ரூயிங் ஆர் அரைசிங் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ த்ரூ ஆர் ஃப்ரம் எனி பிஸ்னஸ் கனெக்ஷன் இன் இந்தியா. இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் கனெக்ஷன் மூலமாக டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இன்கம் அக்ரூ ஆச்சுன்னா அது எல்லாமே டீம் டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியான்னு எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். இதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க.
நான் ரெசிடெண்ட்டை பொறுத்த மட்டும் அந்த நான் ரெசிடெண்ட் இந்தியாவில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க குட்ஸை ஃபார் பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இங்கே டீம் டு அக்ரூ ஆர் அரைஸ் அப்படின்னு சொல்கிற அந்த இன்கம் ப்ரொவிஷன் இங்கே வராது. நோ இன்கம் ஷால் பி டீம் டு அக்ரூ ஆர் அரைஸ் த்ரூ ஆர் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் விச் ஆர் கன்ஃபைன் டு பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் இன் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, பிஸ்னஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் கனெக்ஷனாக ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கணும் நான் ரெசிடென்ட்டுக்கு இந்தியாவில் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ப்ரெசன்ஸ் ஆஃப் அ நான் ரெசிடென்ட் இன் இந்தியா ஷால் கன்ஸ்டியூட் பிஸ்னஸ் கனெக்ஷன் இன் இந்தியா அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ப்ரெசன்ஸ், அங்கே அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கணும் இந்தியாவில் அப்படின்னு இல்லாமல், ஏன்னா இப்போ ஆன்லைனில் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறதுனால நான் ரெசிடென்ட் பர்சனுக்கு சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ப்ரெசன்ஸ் இந்தியாவில் இருந்தாலே இட் இஸ் எனஃப், அதுவுமே பிஸ்னஸ் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அப்போ சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் ஷால் மீன் த டிரான்சாக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி குட்ஸ் கேரிட் அவுட் பை த நான் ரெசிடென்ட் வித் எனி பர்சன் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குட்ஸ் ரிலேட்டடாக எந்த டிரான்சாக்ஷன் பண்ணினாலும் அதுவும் சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ப்ரெசன்ஸ், அப்போ அதுவுமே பிஸ்னஸ் கனெக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ஸோ இதை ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக, இதில் இருக்கிற கான்ஃப்ளிக்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஒரு நான் ரெசிடெண்ட் இந்தியாவில் பண்ணக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும்போது அது சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ப்ரெசன்ஸாக அதை கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், சன்செட் டேட் ஃபார் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஐஎஃப்எஸ்சி யூனிட்ஸ் ஃபார் செவரல் டேக்ஸ் கன்செஷன்ஸ் எக்ஸ்டெண்டட் டு 31st day of March 2030. ஐஎஃப்எஸ்சி யூனிட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் சென்டர் யூனிட்ஸுக்கு இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அந்த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இந்த டேட்டுக்குள்ளே பண்ணினா அவங்களுக்கு நிறைய டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறது எக்ஸம்ஷன் செக்ஷன் 10(4)(d), 4(f), 4(h) அந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா சாப்டர் 6A 80LA 2D அந்த மாதிரியும் அந்த கேபிட்டல் கெயின் ரிலேட்டடாகவும் அவங்களுக்கு நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த அவங்க கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய டேட்டை இப்போ ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே சன்செட் டேட். சன்செட் டேட்னா டெட்லைன் சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த காலக்கெடு, இதுக்குள்ளே அவங்க ஆரம்பிச்சிருக்கணும் அவங்க ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொன்னதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 31st March 2030 வரைக்கும். ஸோ இந்த டேட் வரைக்கும் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஐஎஃப்எஸ்சி யூனிட்ஸுக்கு இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த அமெண்ட்மெண்ட்டில் பார்க்குறோம். அடுத்த அமெண்ட்மெண்ட் டு செக்ஷன் 10(4)(e). இந்த செக்ஷனில் செக்ஷன் 10 எக்ஸம்டட் இன்கம், ஒரு நான் ரெசிடென்ட் பர்சனுக்கு ஒரு இன்கம் எக்ஸம்டட் அப்படிங்கிறது தான் இந்த 10(4)(e) சொல்கிறாங்க. அது எந்த இன்கம் அப்படின்னா, இன்கம் அக்ரூட் ஆர் அரைசன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நான் டெலிவரபிள் ஃபார்வர்டு கான்ட்ராக்ட், ஆஃப்ஷோர் டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இது யாரோட பண்ணினா, வித் அன் ஆஃப்ஷோர் பேங்கிங் யூனிட் ஆஃப் அன் ஐஎஃப்எஸ்சியுடைய ஆஃப்ஷோர் பேங்கிங் யூனிட்டில் டீல் பண்ணுறப்ப ஒரு இன்கம் வருது நான் ரெசிடென்ட்டுக்கு இந்த டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ்னால அப்படிங்கும்போது ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி டெலிவரபிள் ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் எக்ஸெட்ரா அதெல்லாம் பார்த்தோம். அப்போ அது எக்ஸம்டட் அப்படின்னு முதல்ல இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நாட் ஓன்லி ஆஃப்ஷோர் பேங்கிங் யூனிட்டோட அவங்க பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, entered into with the foreign portfolio investors being an IFSC unit. IFSC யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ட்டை இதே மாதிரி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வரக்கூடிய இன்கமாக இருந்ததுன்னா நான் ரெசிடென்ட்டுக்கு அதுவுமே நாட் இன்க்ளூடட் இன் த டோட்டல் இன்கம், பட் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ் டு பி ஃபில்ஃபில்டு. என்ன ப்ரிஸ்கிரைப்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்களோ அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணினா இந்த இன்கம் அவங்களுக்கு நாட் டாக்ஸபிள் அப்படின்னு இந்த செக்ஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 10(4)(h) அண்ட் 10(34)(b). 10(4)(h)ல் ஆல்ரெடி இருந்த ப்ரொவிஷன் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு நான் ரெசிடென்ட்டோ அல்லது யூனிட் ஆஃப் ஐஎஃப்எஸ்சி, அந்த ஐஎஃப்எஸ்சி யூனிட் ஏர்கிராஃப்ட் லீசிங்கில் என்கேஜ் ஆகிருக்கக்கூடிய யூனிட், இதனுடைய கேபிட்டல் கெயின், இந்த 2 பர்சனுக்குமான கேபிட்டல் கெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி, அந்த டொமஸ்டிக் கம்பெனிங்கிறது ஐஎஃப்எஸ்சியுடைய யூனிட்டு என்கேஜ்டு இன் ஏர்கிராஃப்ட் லீசிங்காக இருக்கணும். இப்போ ஐஎஃப்எஸ்சி யூனிட்டை டொமஸ்டிக் கம்பெனி ஏர்கிராஃப்ட் லீசிங் இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால வரக்கூடிய கேபிட்டல் கெயின் நான் ரெசிடென்ட்டுக்கும் இன்னொரு யூனிட் ஆஃப் ஐஎஃப்எஸ்சி என்கேஜ் இன் ஏர்கிராஃப்ட் லீசிங் இவங்களுக்கு எக்ஸம்ஷன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 10(4)(h)ல் இது ஏர்கிராஃப்ட் லீசிங் மட்டும் இருந்தது இல்லையா யூனிட் ஆஃப் ஐஎஃப்எஸ்சிங்கிறது, அதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி
ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி பீயிங் யூனிட் ஆஃப் ஐஎஃப்எஸ்சி என்கேஜ் இன் ஷிப் லீசிங் ஆல்சோன்னு சேர்த்துருக்காங்க. அப்போ ஏர்கிராஃப்ட் லீசிங், ஷிப் லீசிங் ரெண்டுமே இப்போ அமெண்ட்மெண்ட்டில் ஆட் ஆகிருக்கு. அடுத்தது 1034B ஐஎஃப்எஸ்சி யூனிட் என்கேஜ் இன் ஏர்கிராஃப்ட் லீசிங், அதே மாதிரி இன்னொரு கம்பெனிக்கு ஐஎஃப்எஸ்சி என்கேஜ் இன் ஏர்கிராஃப்ட் லீசிங்க்கு டிவிடெண்ட் பே பண்ணுறப்ப அது எக்ஸம்ஷன் இருந்தது. எக்ஸம்ஷன் டு டிவிடெண்ட் பெய்டு பை எ கம்பெனி பீயிங் எ யூனிட் ஆஃப் ஐஎஃப்எஸ்சி என்கேஜ் இன் ஏர்கிராஃப்ட் லீசிங் டு எ யூனிட் ஆஃப் ஐஎஃப்எஸ்சி என்கேஜ் இன் ஏர்கிராஃப்ட் லீசிங். இப்போ அமெண்ட்மெண்ட் 1034B என்ன பண்ணியிருக்காங்க, ஏர்கிராஃப்ட் லீசிங்கோட சேர்த்து ஷிப் லீசிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் பெய்ட் பை எ கம்பெனி பீயிங் யூனிட் ஆஃப் ஐஎஃப்எஸ்சி என்கேஜ் இன் ஷிப் லீசிங் டு யூனிட் ஆஃப் ஐஎஃப்எஸ்சி என்கேஜ் இன் ஷிப் லீசிங், இதுவும் எக்ஸம்டட் 1034B. நெக்ஸ்ட் செக்ஷன் 1010D உள்ள அமெண்ட்மெண்ட். இந்த செக்ஷனில் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் இருந்து ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறப்ப அது போனஸாகவும் இருக்கலாம், இன்க்ளூடிங் த சம் அலோகேட்டட் பை வே ஆஃப் போனஸ், அது எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 1010D. செக்ஷன் 10னால எக்ஸம்டட் இன்கம். பட் இதுக்கு சில கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இந்த கண்டிஷன் என்னென்னா, த அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்காக பே பண்ணுற ப்ரீமியம் அல்லது அக்ரிகேட் ஆஃப் ப்ரீமியம் பேயபிள் இன் கேஸ் ஆஃப் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸாக இருந்ததுன்னா 2.5 lakhs மேலே ப்ரீமியம் பே பண்ணுறதா இருந்தால் அதுக்கு இந்த எக்ஸம்ஷன் கிடைக்காது. இதுவே அதர் தென் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸ், இந்த மாதிரி லைஃப் பாலிசிஸ்க்கு 5 lakhs அப்படிங்கிறது அக்ரிகேட் ஆஃப் ப்ரீமியமாக இருக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா இங்கே இந்த டிடக்ஷன் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இஸ் எபவ் 2.5 lakhs ஃபார் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அண்ட் 5 lakhs ஃபார் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அதர் தேன் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸ். இப்போ அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி issued by ஐஎஃப்எஸ்சி இன்சூரன்ஸ் இன்டர்மீடியரி ஆஃபீஸ், ஐஎஃப்எஸ்சி இன்சூரன்ஸ் இன்டர்மீடியரி ஆஃபீஸ் இஷ்யூ பண்ண ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் இருந்து ப்ராசீட்ஸ் ரிசீவ் பண்ணுறப்ப அது ஃபுல்லி எக்ஸம்டட். அதில் இந்த மாதிரி மேக்ஸிமம் ப்ரீமியம் இவ்வளவு அப்படிங்கிற கண்டிஷன் அங்கே அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் த கண்டிஷன் ரிலேட்டட் டு த மேக்ஸிமம் ப்ரீமியம் பேயபிள் ஆன் சச் பாலிசி as mentioned above. நெக்ஸ்ட் செக்ஷன் 1012BA, இதில் என்ன அமெண்ட்மெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். பார்ஷியல் வித்ட்ராயல் ஃப்ரம் என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம். இந்த என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம்ங்கிறது மைனருக்காக பேரண்ட்டை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு. இதில் இருந்து பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணினா அதில் வரக்கூடிய அமௌண்ட்டு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் மட்டும்தான் பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ண முடியும். அதுவும் என்னென்னு கொடுத்துருப்பாங்க இங்கே, பார்ஷியல் வித்ட்ராயல் ஃப்ரம் த மைனர்ஸ் அக்கௌண்ட்டை டு அட்ரஸ் எதிர்பாராத சில கண்டிஷன்ஸ்னால, எஜுகேஷனுக்காக இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட சில இல்னஸை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக, அல்லது மைனருடைய டிசபிலிட்டி அது 75% மேலே அவங்களோட டிசபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸை. பட் இதில் பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணுறப்ப பேரண்ட் கையில் அந்த இன்கம் கிளப் ஆகும். இப்போ இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. செக்ஷன் 1012BA அப்படின்னு ஒரு செக்ஷன் இன்சர்ட் பண்ணுறாங்க. இந்த பார்ஷியல் வித்ட்ராயலில் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறப்ப எனி இன்கம் ரிசீவ்ட் ஆன் பார்ஷியல் வித்ட்ராயல் மைனர் அக்கௌண்ட்டில் இருந்து பேரண்ட் ரிசீவ் பண்ணும்போது இட் ஷால் நாட் பி இன்க்ளூடட் இன் த டோட்டல் இன்கம் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன். பேரண்ட் ஆர் கார்டியன் கையில் அது கிளப் ஆகாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நாட் எக்ஸீடிங் 25% ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். இவங்க கான்ட்ரிபியூட் பண்ண அமௌண்ட்டில் 25% வரைக்கும் வித்ட்ரா பண்ணினா அது அவங்களுக்கு இன்கமாக ஆட் ஆகாது. அதை தாண்டி அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க 25%க்கு மேலே, அதாவது 25% ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அதை எக்ஸீட் பண்ணுற அமௌண்ட்டாக வித்ட்ராயல் பண்ணினா அது அவங்க கையில் டாக்ஸபிளாக ஆட் ஆகும். அதாவது பேரண்ட் கையில் கிளப் ஆகும். அது அக்கார்டன்ஸ் வித் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபைட் அண்டர் PFRDA. இந்த ஆக்டில் சொல்லியிருக்கிற மாதிரி அதுக்கு ரிலேட்டடான ரெகுலேஷன்ஸ் படி. ஸோ இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டு இதில் 25% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வரைக்கும் பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணினா இந்த என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீமில் பேரண்ட் அல்லது கார்டியன் கையில் அந்த டோட்டல் இன்கம் கிளப் ஆகாது அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு செக்ஷன் 1023FE. இதில் ஸ்பெசிஃபைட் பர்சன்ஸுக்கு அவங்களுடைய இன்கம், டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் வேறு சில இன்கம் ஃப்ரம் அன் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் இந்தியா. இந்த ஸ்பெசிஃபைட் பர்சன்ஸ்னால் அது சாவரின் வெல்த் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட், குறிப்பிட்ட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறப்ப அவங்கள ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் சர்டன் அதர் இன்கம் எக்ஸம்ஷன் அப்படின்னு இந்த ப்ரொவிஷன் இருந்தது. இப்போ இதில் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது
ஆல் கேபிட்டல் கெயின் ஃப்ரம் அன்லிஸ்டட் டெப்ட் செக்யூரிட்டிஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு ரீக்ளாசிஃபை பண்ணியிருக்காங்க ஃபைனான்ஸ் ஆக்ட் 2024. இப்போ நம்ம மேலே என்ன பார்த்தோம், ஒன்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும்தான் இங்கே எக்ஸம்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி எஸ்டபிள்யூஎஃப், பிஎஃப் இது ரெண்டுமே ஸ்பெசிஃபைட் பர்சன்ஸ் எலிஜிபிள் ஃபார் எக்ஸம்ஷன் ஆன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃப்ரம் அன்லிஸ்டட் டெட் செக்யூரிட்டிஸ். பட் இதை ரீக்ளாசிஃபை பண்ணது என்னாச்சு, இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு மாற்றிட்டாங்க. அதனால் இதில் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அது வெதர் ஆர் நாட் சச் எ கேபிட்டல் கெயின் ஆர் டீம்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக டீம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எடுத்துகிட்டு அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டேட்டு முன்னாடி, அதாவது இந்த டெட்லைன் வந்து 31/3/2025 இருந்தது. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 31/3/2030 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சேலரி ஹெட்டிங்கில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி அப்படின்னா யார்? ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிக்கு சில பெர்க்யூசைட்ஸை அவங்களுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள் ஆகும்னு சேலரி ஹெட்டிங்கில் படிப்போம். இந்த ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயினா டேரக்டர் எம்ப்ளாயின்னு சொல்லலாம், அல்லது பர்சன் எம்ப்ளாயி ஹூ ஹேஸ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இந்த எம்ப்ளாயர் கம்பெனின்னு வரும். அதோட எம்ப்ளாயியுடைய சேலரி இந்த லிமிட்டை தாண்டி இருந்ததுன்னா அவங்க ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயின்னு இருக்கும். அந்த லிமிட்டை இப்போ மாற்றிருக்காங்க. மானிட்டரி த்ரெஷோல்டு லிமிட் டு கன்சிடர்ட் அஸ் அ ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி இஸ் இன்க்ரீஸ்டு டு 4 lakh rupees. ஒரு வருஷத்தில் 4 lakh rupees சேலரியாக எத்தனை எம்ப்ளாயர்கிட்ட அவங்க ஒர்க் பண்ணியிருக்கலாம். அந்த 1 yearல அவங்களுடைய சேலரி 4 lakhsக்கு மேலே இருந்ததுன்னா அவங்க ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. இன்னும் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. ஒரு எம்ப்ளாயர் அவங்களுடைய எம்ப்ளாயிக்கோ அல்லது எம்ப்ளாயியுடைய ஃபேமிலி மெம்பருக்கோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்தியாவுக்கு வெளியில் போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணும்போது ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணினாரு அப்படின்னா இட் வுட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ பெர்குசைட். பட் அதுக்கு ஒரு கண்டிஷனும் இருக்கும். அந்த எம்ப்ளாயியுடைய சேலரி 2 lakhs எக்ஸீட் ஆகாமல் இருந்தா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த அமௌண்ட்டை இப்போ மாற்றிருக்காங்க. நவ் த லிமிட் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்டு டு 8 lakh rupees. எம்ப்ளாயியுடைய சேலரி 8 lakhs எக்ஸீட் ஆகாமல் இருந்தா அப்படின்னு இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவுட் சைட் இந்தியாவுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயர் இன்கர் பண்ணுறப்ப இந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட். ஆனுவல் வேல்யூ ஆஃப் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியை இப்போ சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடைய ஓனர் அது அவருடைய செல்ஃப் ஆக்குபேஷனாக வச்சுருந்தாருன்னா அதனுடைய ஆனுவல் வேல்யூ நில். ஒருவேளை அவர் அதை ஆக்குப்பை பண்ணலை, லெட் அவுட்டும் பண்ணலை, அவர் அதை ஆக்சுவலாக ஆக்குப்பை பண்ண முடியாததுக்கான காரணம் எம்ப்ளாய்மெண்ட் அல்லது பிஸ்னஸ் அல்லது ப்ரொஃபஷன் வேறு இடத்துல இருக்குது, வேறு ஒரு பிளேஸில் இருக்குது, அதனால இந்த ஊரில் இருக்கிற வீட்டை அவரால் ஆக்குப்பை பண்ண முடியலன்னு ரீசன் இருந்தால் அதை செல்ஃப் ஆக்குப்பைடாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். இதோட மோர் தென் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததுன்னா ஏதாவது 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் அவங்க செல்ஃப் ஆக்குப்பைடாக காமிக்க முடியும். எல்லா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் செல்ஃப் ஆக்குப்பைடுன்னு காமிக்க முடியாது. ஸோ இப்போ இந்த செல்ஃப் ஆக்குப்பைடுங்கிறதுக்கான ப்ரொவிஷன் மோர் தென் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்ளை ஆகாது, எனி 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த கண்டிஷன் இப்படியே தான் இருக்குது. ஏதாவது 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் அவங்க செல்ஃப் ஆக்குப்பைடாக காமிக்க முடியும் அப்படிங்கிறது அது தொடர்ந்து அதே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த செல்ஃப் ஆக்குப்பை பண்ண முடியாமல் ஒரு வீடு இருக்குது, வாடகைக்கும் விடலை, அதுக்கான ரீசன் எம்ப்ளாய்மெண்ட் அல்லது பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் வேறு பிளேஸில் இருக்குதுன்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்கல்ல, அதை இப்போ எடுத்துட்டாங்க. எந்த ஒரு காரணத்தினால அவங்க வீடை ஆக்குப்பை பண்ண முடியாமல் போனாலும் அதை செல்ஃப் ஆக்குப்பைடுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷன் ஹேஸ் பீன் அமெண்டட் so as to provide annual value of property shall be taken as nil. அப்போ அது செல்ஃப் ஆக்குப்பைடு தான் நில்லுன்னு வரும். இஃப் த ஓனர் ஆக்குப்பைஸ் இட் ஃபார் ஹிஸ் ஓன் ரெசிடென்ஸாக இருந்தால் செல்ஃப் ஆக்குப்பைடு, அல்லது அதை ஆக்சுவலி ஆக்குப்பை பண்ண முடியாததுக்கான காரணம் எனி ரீசன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இங்கே மாற்றிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த ஒரு காரணத்தினாலையும் அவங்க ஆக்குப்பை பண்ண முடியாமல் போச்சுன்னா அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை செல்ஃப் ஆக்குப்பைடுன்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் கெயின் சாப்டரில் கேபிட்டல் அசட் அதனுடைய டெஃபினிஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. கேபிட்டல் அசட்டுங்கிற டெஃபினிஷனில் இட் இன்க்ளூட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட் ஹெல்டு பை அசசி வச்சுருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அது எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம், அது பிஸ்னஸோட ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். வெதர் ஆர் நாட் கனெக்டட் வித் திஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். பட் டஸ் நாட் இன்க்ளூட் ஸ்டாக் இன் ட்ரேட். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக் அதில் வராது. அதே மாதிரி பர்சனல் அசெட்ஸும் டெஃபினிஷனில் சொல்லியிருக்கிற பர்சனல் அசெட்ஸும் கேபிட்டல் அசெட்டில் வராது. இப்போ செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் which has invested in such securities
இன் அக்கார்டன்ஸ் வித் ரெகுலேஷன்ஸ் செபி ரெகுலேஷன்ஸ் அதுக்குபடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை எஃப்ஐஐயும் கேபிட்டல் அசட்னு டெஃபினேஷனில் இருக்குது. இப்போ இதில் ஒரு அன்சர்டன்ட்டி இருக்குது, அதாவது தெளிவில்லாத ஒரு நிலை ஒரு இடத்துல இருக்குது. அது என்னென்னா, இன்கம் அரைசிங் ஃப்ரம் டிரான்சாக்ஷன் இன் செக்யூரிட்டிஸ் as to whether it is capital gain or business income for investment fund. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கு இந்த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் மூலமாக ஒரு இன்கம் ரைஸ் ஆகுதுன்னா அது பிஸ்னஸ் இன்கம் எடுத்துக்கிறதா கேபிட்டல் கெயினாக எடுத்துக்கிறதான்னு ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் amended to provide that any security held by investment fund. செக்ஷன் 115 UBல சொல்லியிருக்கிற மாதிரி எனி செக்யூரிட்டி ஹெல்டு பை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்டட் இன் சச் செக்யூரிட்டி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை அந்த செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எந்தெந்த ரூல்ஸ் படி இருக்கணும்? ரெகுலேஷன்ஸ் மேட் பை செபி, தென் இட் வுட் பி ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல் அசட் ஒன்லி. ஸோ செபி ரெகுலேஷன்ஸ் படி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டியில் அக்கார்டிங் டு த செபி ரெகுலேஷன்ஸ், தென் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல் அசட் ஒன்லி. ஸோ அதிலேருந்து வரக்கூடிய இன்கம் பிஸ்னஸ் இன்கம் கிடையாது. ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வரக்கூடிய இன்கம் அரைசிங் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் செக்யூரிட்டி வுட் பி இன் த நேச்சர் ஆஃப் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லி இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட், இந்த டெஃபினேஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு நியூ டைப் ஆஃப் கிரிப்டோ அசட்டும் டாக்ஸேஷனுங்கிற ஸ்கோப்லேருந்து எஸ்கேப் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் அப்படிங்கிற இந்த டெஃபினிஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் எனி கிரிப்டோ அசட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனி கிரிப்டோ அசட் வெதர் ஆர் நாட் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் த டெஃபினேஷன் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட். ஏற்கனவே இந்த விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் டெஃபினேஷனில் அது இன்க்ளூட் ஆகி இருந்தாலும் ஆகலைனாலும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரிப்டோ அசட்டும் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்னு சொல்கிறாங்க. ஸோ எனி கிரிப்டோ அசட் பீயிங் a digital representation of value that relies on cryptographically secured distributed ledger or a similar technology to validate and secure transactions னு இங்கே 3 பாயிண்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரிப்டோ அசட்டுக்கு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. எனி ஃபார்ம் ஆஃப் வேல்யூ ஆர் ரைட் தட் கேன் பி ட்ரேடட் ஸ்டோர்ட் அண்ட் ட்ரேடட் டிஜிட்டலி, அதை டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேல்யூன்னு சொல்கிறோம். ரிலைஸ் ஆன கிரிப்டோகிராஃபிக்கலி செக்யூர்டு, இதை வந்து ஃபோர்ஜரி பண்ண முடியாமல் டூப்ளிகேட் பண்ண முடியாமல் ப்ராப்பராக செக்யூர் பண்ணுறது கிரிப்டோகிராஃபிக்கலி செக்யூர்ட். டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் ஆர் சிமிலர் டெக்னாலஜி டு வேலிடேட் அண்ட் செக்யூர் டிரான்சாக்ஷன், பிளாக் செயின் அல்லது அது மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை வேலிடேட் பண்ணி இந்த டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கிரிப்டோ அசட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரிப்டோ அசட் விர்ச்சுவல் டிஜிட்டில் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்கிறாங்க. விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்டில் டெஃபினிஷனில் இதை இன்க்ளூட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளாரிஃபிகேஷன் இன் இன்கம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி. லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரு அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணுறப்ப அது எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10(10)(d), இன்க்ளூடிங் போனஸ் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அது எக்ஸம்ஷன். பட் இதில் ஒரு கண்டிஷனும் இருக்குது. ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணக்கூடியது ஷுட் நாட் எக்ஸீட் 10% ஆஃப் த சம் அஷ்யூர்டு. இதுக்கப்புறமா இதில் இன்னொரு அமெண்ட்மெண்ட் வந்தது ஃபைனான்ஸ் ஆக்ட் 2021. அதாவது இந்த எக்ஸம்ஷன் ஷால் நாட் அப்ளை வித் ரெஸ்பெக்ட் டு எனி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி 1/2/2021. இந்த டேட்டில் அதுக்கு பின்னாடி இஷ்யூ பண்ணக்கூடிய எனி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு இந்த எக்ஸம்ஷன் 10(10)(d) ஷால் நாட் அப்ளை. அதனுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டு அல்லது அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் அந்த பாலிசி டேர்மில் டியூரிங் த டேர்ம் ஆஃப் சச் பாலிசி ஆர் பாலிசிஸ் எக்ஸீட்ஸ் 2,50,000 கொண்டு வந்தாங்க. இப்போ யூலிப்பு தட் இஸ் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு எங்கே 10(10)(d) அப்ளை ஆகாதோ, வென் த எக்ஸம்ஷன் 10(10)(d) டஸ் நாட் அப்ளை ஆன் சச் பாலிசிஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த யூலிப்பை கேபிட்டல் அசட்னு எடுத்துக்கிறாங்க. யூலிப் இஸ் அ கேபிட்டல் அசட் ஒன்லி வென் த எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10(10)(d) இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ அப்போ இந்த கேபிட்டல் அசட்னு வர்றப்போ அதிலிருந்து வரக்கூடிய டாக்ஸேஷன் கேபிட்டல் கெயின் டேக்ஸுங்கிறது அங்கே அப்ளை ஆகும். இது அதர் தேன் யூலிப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, வேறு ஏதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் சம் ரிசீவ் பண்ணினா இட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதாவது 10(10)(d) எக்ஸம்ஷன் எங்கே அப்ளை ஆகலையோ அந்த மாதிரியான லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அதர் தேன் யூலிப்புக்கு எக்ஸம்ஷன் கிடைக்காததுனால த சம் ரிசீவ்ட் இஸ் சார்ஜபிள் டு
இன்கம் டேக்ஸ் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ங்கிறது இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, டு ரேஷனலைஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஃபார் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸ், இதில் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கிளியராக சொல்கிறாங்க இந்த 3 பாயிண்ட்டு. யூலிப் டு விச் எக்ஸம்ஷன் 1010D டஸ் நாட் அப்ளை இஸ் அ கேபிட்டல் அசட். ஸோ எந்தெந்த யூலிப்புக்கெல்லாம் எக்ஸம்ஷன் 1010D கிடைக்காதோ அது கேபிட்டல் அசட்டு தான். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய, அது ரிடம்ஷன் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் கெயின் எதுவாவது இருந்ததுன்னா அது கேபிட்டல் கெயினாக டேக்ஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு எக்ஸம்ஷன் 1010D அப்ளை ஆகாதுல்ல, அதனால் அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் கெயின் கேபிட்டல் கெயின்னு சொல்கிறாங்க. இந்த எந்த யூலிப்புக்கு 1010D எக்ஸம்ஷன் அப்ளை ஆகலையோ அதை ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 47(7)AD. இப்போ ஒரிஜினல் ஃபண்டில் இருந்து ரிசல்டன்ட் ஃபண்டுக்கு ரீலொகேஷன் ஆகிறப்ப அதில் ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர், ஒரிஜினல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர் ஆர் யூனிட் ஹோல்டர் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஹோல்டர் அவங்களுடைய ஷேரோ யூனிட்டையோ இன்ட்ரெஸ்ட்டையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இந்த கேஸ் ஆஃப் ரீலொகேஷன் அதை ட்ரான்ஸ்ஃபர்னு இங்கே கன்சிடர் பண்ண மாட்டோம் கேபிட்டல் கெயினுக்காக. ஸோ இதுதான் இந்த பாயிண்டில் நம்ம ஏற்கனவே இந்த டெஃபினிஷனில் இருந்தது. ஷால் நாட் பி ரெகார்டட் as ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் calculating capital gain. எனி ட்ரான்ஸ்ஃபர் பை ஷேர் ஹோல்டர், யூனிட் ஹோல்டர், இன்ட்ரெஸ்ட் ஹோல்டர் இன் ரீலொகேஷன். எது ரீலொகேஷன்? ஒரிஜினல் ஃபண்டிலிருந்து ரிசல்டன்ட் ஃபண்டுக்கு ரீலொகேஷன் ஆகிறப்ப ஒரிஜினல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர் ஆர் யூனிட் ஹோல்டர் அவங்களுடைய ஷேரையோ யூனிட்டையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ரிசல்டன்ட் ஃபண்டுக்கு. அந்த கேஸில் இட் இஸ் நாட் ட்ரீட்டட் as ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் calculation ஆஃப் கேபிட்டல் கெயின். பட் அந்த ரிசல்டன்ட் ஃபண்டு என்னவா இருக்கணும்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அந்த ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா ஆர் இன்கார்பரேட்டட் இன் இந்தியா, அதுக்கு கிராண்டட் சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் as கேட்டகரி 1, 2 or 3 AIF அண்ட் லொக்கேட்டட் இன் எனி IFSC. அதோட சில கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னு இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரிசல்டன்ட் ஃபண்டுடைய ஸ்கோப்பை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் இங்கே அமெண்ட்மெண்ட்டு. ஸோ ரீட்டெயில் ஸ்கீம்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், இந்த டெஃபினேஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபண்டில் இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் இதில் சேஞ்சஸ். இப்போ ரிசல்டன்ட் ஃபண்டுங்கிற டெஃபினேஷனை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரீட்டெயில் ஸ்கீம்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அதையும் இந்த டெஃபினேஷன் ரிசல்டன்ட் ஃபண்டுடைய டெஃபினேஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இதுவுமே இந்த லொக்கேட்டட் இந்த IFSCயாக இருக்கணும். அந்த பாயிண்ட்டும் அதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் 54EC. ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டான ஒரு லேண்டோ பில்டிங்கையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால வரக்கூடிய கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் சேவிங்ஸாக ஸ்பெசிஃபைடு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஸ்பெசிஃபைடு பாண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. REC, NHA அந்த மாதிரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு அதில் ஒரு பாண்டு எக்ஸ்ட்ராவாக இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி IREDA, இது ஒரு பப்ளிக் லிமிடெட் கவர்மெண்ட் கம்பெனி எஸ்டாப்ளிஷ்டு பை எஸ்டாப்ளிஷ்ட் as a நான்-பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இதையும் இங்கே நோட்டிஃபைடு பாண்டுன்னு சொல்கிறாங்க. நோட்டிஃபைடு as a லாங் டேர்ம் ஸ்பெசிஃபைடு அசட். ஸோ இந்த 54EC எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னா 50 lakhs வரைக்கும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை கிளைம் பண்ண முடியும். இதுக்கு லாக்இன் பீரியட் 5 years இருக்கும். பட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்லேருந்து 6 monthsக்குள்ளே 54ECயில் சொல்லியிருக்கிற நோட்டிஃபைடு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற பாயிண்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த நோட்டிஃபைடு பாண்டில் இது ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நோட்டிஃபிகேஷனாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் இயர் 25-26 376ங்கிறதும் இங்கே ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துட்டாங்க. இது கேபிட்டல் கெயின் கேல்குலேஷன் இண்டெக்ஸேஷன் தேவைப்படுற நேரத்தில் தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இயர் 25-26 இருந்தது அப்படின்னா அங்கே 376 அந்த இயருக்குள்ளே தான் நம்ம எடுத்துக்கணும். பட் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் ஜென்ரலாக கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருவாங்க. எந்த இயர் ஓன் பண்ணுது, எந்த இயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுக்கான இண்டெக்ஸும் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ் இது இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டிவிடெண்ட் அந்த டெஃபினிஷனில் ஒரு ரேஷனலைசேஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக நம்ம என்னென்னு பார்ப்போம். இதில் என்ன அமெண்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனி அட்வான்ஸ் ஆர் லோன் பிட்வீன் 2 group entities, ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய 2 என்டிட்டிஸ்குள்ளே லோனோ அட்வான்ஸோ கொடுக்குறப்ப இட் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குரூப் என்டிட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி, ஒன் ஆஃப் த குரூப் என்டிட்டி ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது ஃபைனான்ஸ் யூனிட்டின் IFSCயாக இருக்கணும். ஃபைனான்ஸ் கம்பெனி ஆர் ஃபைனான்ஸ் யூனிட்டின் IFSC.
இந்த குரூப்புடைய பேரண்ட் என்டிட்டி அல்லது பிரின்சிபல் என்டிட்டி லிஸ்டட் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் அ ஃபாரின் கண்ட்ரி. ஸோ அந்த ஃபாரின் கண்ட்ரி சிபிடிடி சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டதாக இருக்கணும், சிபிடிடி அப்ரூவ் பண்ணதாக இருக்கணும்னு கூட சொல்லலாம். ஸோ பேரண்ட் என்டிட்டி லிஸ்டட் ஆன் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் அ கண்ட்ரி ஆர் டெரிட்டரி அவுட் சைட் இந்தியா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது நாட் ட்ரீட்டட் அஸ் அ டிவிடெண்ட். அட்வான்ஸ் ஆர் லோன் பிட்வீன் தீஸ் டூ குரூப் என்டிட்டிஸ் இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் அ டிவிடெண்ட். 80CCA இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. எக்ஸம்ஷன் டு வித்ட்ராயல்ஸ் பை இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம் ஃப்ரம் டாக்ஸேஷன். என்எஸ்எஸ் நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீமில் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணினா அதுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும் செக்ஷன் 80CCAல. பட் இது வந்து பிஃபோர் 1/4/1992 அவங்க டெபாசிட் பண்ணியிருந்தால் அதை கிளைம் பண்ணிக்க முடியும். இவங்க அக்கௌண்ட்டில் இந்த டெபாசிட் பண்ணதில் அமௌண்ட் ஏதாவது வித்ட்ரா பண்ணாங்கன்னா அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் இது அவங்க வித்ட்ரா பண்ணுறப்ப அவங்க கையில் அது டேக்ஸபிள் ஆகும். So the amount withdrawn together with the interest shall be deemed to be income of the assessee and chargeable to tax. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணும்போது no interest would be paid on the balances in the NSS account. 1/10/2024 அப்புறம் என்எஸ்எஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும்ல அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இனிமேல் கிடையாதுன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி செக்ஷன் 80CCAல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. நார்மலாக இதை வித்ட்ராயல் பண்ணுறாங்க என்எஸ்எஸ் அக்கௌண்ட்டுங்கிறப்ப டேக்ஸபிள்னு மேலே நம்ம பார்த்துட்டோம். பட் இனிமேல் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுன்னு சொல்கிறப்ப அது இண்டிவிஜுவல் வித்ட்ரா பண்ணினா அதுக்கு அவங்களுக்கு எக்ஸம்ஷன் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. எக்ஸம்ஷன் டு த வித்ட்ராயல் மேடு பை இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் தீஸ் டெபாசிட். எந்த டேட்லேருந்து அவங்க வித்ட்ரா பண்ணால் இதுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும்னா ஆன் ஆர் ஆஃப்டர் 29/8/2024. ஸோ இதில் ஏற்கனவே அவங்களுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருப்பாங்க 80CCAல, அவங்களுக்கு இந்த எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ திஸ் எக்ஸம்ஷன் ப்ரொவைடட் டு த டெபாசிட் மேட் பிஃபோர் 1/4/1992 as these are amounts in respect of which already deduction has been allowed. Next is section 80CCD deduction for contributions made to NPS Vatsalya. NPS வாத்சல்யா ஸ்கீம்ங்கிறது 18/9/2024 லான்ச் பண்ணுறாங்க. இது மைனர் நேமில் பேரண்ட்டோ கார்டியனோ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட்டு. அப்போ இது என்பிஎஸ் ஸ்கீமுக்கான டிடக்ஷன் இந்த வாத்சல்யா ஸ்கீமுக்கும் கிடைக்கணுங்கிறது தான் இந்த அமெண்ட்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் எதுக்காகங்கிறப்ப மைனருடைய பெனிஃபிட்டுக்காக பேரண்ட் ஆர் கார்டியன் ஆப்ரேட் பண்ணக்கூடியது. மைனர் மேஜர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நேமுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் அவைலபிள் டு என்பிஎஸ் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 80CCD இந்த என்பிஎஸ் வாத்சல்யா அக்கௌண்ட்டுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டிடக்ஷன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் என்பிஎஸ்சில் அவைலபிளாக இருக்கும்ல 80CCD 1B அது இந்த ஸ்கீமுக்கும் அப்ளிகபிள். ஸோ டிடக்ஷன் அலௌடு டு த பேரண்ட் ஆர் கார்டியன்ஸ் டோட்டல் இன்கம் of the amount paid or deposited in the account of any minor. மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். மைனர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறாங்களோ அதில் மேக்ஸிமம் 50,000 வரைக்கும். ஸோ இவங்க கான்ட்ரிபியூட் பண்ண இந்த அமௌண்ட்டு ஆல்ரெடி டிடக்ஷனாக 80CCD 1Bயில் கிளைம் பண்ணதை பின்னாடி அவங்க வித்ட்ரா பண்ணுறப்ப அது டேக்ஸபிள் ஆகும். பட் மைனர் இறந்ததுனால இந்த அக்கௌண்ட்டு க்ளோஷர் ஆகி அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது பேரண்ட் ஆர் கார்டியன் கையில் இன்கமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீமில் இருந்து அமௌண்ட்டை பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எதிர்பாராத சில சுச்சுவேஷனில் அல்லது ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷனில் எஜுகேஷன் அல்லது ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைடு இல்னஸ் குறிப்பிட்ட சில வியாதிகளுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் டிசபிலிட்டி மைண்டுடைய டிசபிலிட்டி 75% மேலே இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்ஷியல் வித்ட்ராயல் அலௌடு. இதுலேயும் ஒரு அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 1012BAல 1012BAன்னு ஒரு செக்ஷனை இன்சர்ட் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா பார்ஷியல் வித்ட்ராயலாக இந்த மைனர் அக்கௌண்ட்டில் இருந்து வித்ட்ரா பண்ணுறப்ப டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 25% ஆஃப் அமௌண்ட் கான்ட்ரிபியூட்டட் 25% கான்ட்ரிபியூஷன் பண்ண அமௌண்ட்டில் 25% எக்ஸீட் ஆகாமல் பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணினா அது பேரண்ட்டோட கையில் இன்கமாக கிளப் ஆகாது. ஸோ இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, எனி இன்கம் ரிசீவ்ட் ஆன் பார்ஷியல் வித்ட்ராயல் மேட் அவுட் ஆஃப் மைனர்ஸ் அக்கௌண்ட்
shall not be included in the total income of parent or guardian to the extent it does not exceed 25% of the contributions made by him. அதோட இது அக்கார்டிங் டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸ்பெசிஃபைட் இன் பிஎஃப்ஆர்டிஏ ஆக்டில் சொல்லியிருக்கிற மாதிரி அதோட ரெகுலேஷன்ஸுக்கு ஏற்பட்ட மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் இதில் இருக்குது. இந்த செக்ஷனில் 80CCD 1Bயில் 50,000 மேக்ஸிமம் என்பிஎஸ் டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப மைனர் நேமில் இந்த பேரண்ட்டோ கார்டியனோ போட்டிருக்கிற கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் அவங்களுடைய ஓன் நேமில் பண்ணியிருக்கிற கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே சேர்ந்து 50,000 தான் மேக்ஸிமம் எலிஜிபிள். 80Cயில் வரக்கூடிய டோட்டல் 1,50,000 விட இது கூடுதலாக 50,000 கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் லைன் ஃபார் டேக்ஸ் பெனிஃபிட் டு ஸ்டார்ட் அப் செக்ஷன் 80 IAC. இதில் ஒரு டிடக்ஷன் கிடைக்கும். புது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற பர்சனுக்கு ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் இன்கார்பரேஷன் ஆனதுலேருந்து வரக்கூடிய 10 இயர்ஸில் 3 கன்சிக்யூட்டிவ் அசஸ்மெண்ட் இயர்ஸ், ஏதாவது 3 வருஷம் தொடர்ச்சியாக அவங்க டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். 100% ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் அந்த பிஸ்னஸ்லேருந்து எலிஜிபிள் பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம்மை எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கக்கூடியது தான் அந்த செக்ஷன் 80 IAC சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். இதை இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த கம்பெனி புது ஸ்டார்ட் அப் கம்பெனி இன்கார்பரேஷன் பண்ணக்கூடிய டைம் லிமிட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் இன்கார்பரேட்டட் பிஃபோர் 1/4/2030 இந்த டேட்டுக்குள்ளே இன்கார்பரேஷன் பண்ணக்கூடிய எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே இந்த டிடக்ஷனை கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் எக்ஸ்டெண்டிங் த டைம் லிமிட் டு ஃபைல் அப்டேட்டட் ரிட்டர்ன். அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் 24 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர்னு இருந்தது. பட் இப்போ அதை 48 months அப்படின்னு மாற்றிருக்காங்க. அப்டேட்டட் ரிட்டர்ன் மே பி ஃபைல்ட் அப் டு 48 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். அதோட ரேட் ஆஃப் அடிஷனல் இன்கம் டேக்ஸ் பேயபிளும் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே டைம் லிமிட் டு ஃபைல் அப்டேட்டட் ரிட்டர்னுங்கிறது 24 months இருந்தது, இப்போ 48 monthsன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ அப் டு 24 months வரைக்கும் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்ப அடிஷனல் இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய ரேட்டு 25%. அப் டு 12 months வரைக்கும்னா 25% ஆஃப் அடிஷனல் டேக்ஸு. அண்ட் தென் அதுக்கப்புறமா 12 monthsக்கு அப்புறம் 24 monthsக்குள்ளே அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் 50%. இதுதான் ரேட் ஆஃப் அடிஷனல் இன்கம் டேக்ஸாக இருந்தது. இப்போ இந்த 24 monthsக்கு அப்புறம் 48ன்னு கொண்டு வரப்போ இன்னும் ஒரு 2 ஸ்லாப் எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க. அதாவது 24 monthsக்கு அப்புறம் பட் 36 monthsக்குள்ளே அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் அங்கே 60% ஆஃப் த அக்ரிகேட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அவங்க அடிஷனல் டேக்ஸாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் தென் அடிஷனல் இன்கம் டேக்ஸ் பேயபிள் ஃபார் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல்டு ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 36 months அப் டு 48 months. இப்போ இந்த செகண்ட் 12 monthsல அதாவது 12 monthsன்னு ஒரு 4 டைமாக நம்ம 48 months வரைக்கும் அதை பிரிக்கிறாங்க. ஏற்கனவே 2 years 24 months இருந்ததுனால ஆல்ரெடி 2 ரேட் இருந்தது, 25% அண்ட் 50%ன்னு இருந்தது அடிஷனல் இன்கம் டேக்ஸ் பேயபிள். பட் இப்போ அடிஷனலாக ஒரு 24 months ஆட் பண்ணுறதுனால 24 to 36 வரைக்கும் இருக்கிற அந்த 12 monthsல அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணினா அந்த கேஸுக்கு 60% ஆஃப் அக்ரிகேட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த 36 monthsலேருந்து 48 months இது எல்லாமே ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் தான் கேல்குலேஷனில் எடுத்துக்கணும். அடிஷனல் இன்கம் டேக்ஸ் பேயபிள் 70% ஆஃப் அக்ரிகேட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள். செக்ஷன் 143(1) சம்மரி அசஸ்மெண்ட். இதில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு அசஸிங் ஆஃபீஸர் மே ஆல்சோ மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு அட்ரஸ் எனி இன்கன்சிஸ்டன்சி இன் த ரிட்டர்ன் இன் ரிலேஷன் டு இன்ஃபர்மேஷன் இன் த ரிட்டர்ன் ஆஃப் எனி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் அஸ் மே பி ப்ரிஸ்கிரைப். இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின ப்ரீவியஸ் இயரில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதில் இருந்த இன்ஃபர்மேஷனோட கம்பேர் பண்ணுறப்ப கரண்ட் ப்ரீவியஸ் இயருடைய ரிட்டர்னில் ஏதாவது இன்கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா அதை தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணாமல் அதுலேருந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தால் அசஸிங் ஆஃபீஸர் அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிடிஎஸில் அமெண்ட்மெண்ட் த்ரெஷ்ஹோல்டு லிமிட்ஸில் எந்தெந்த செக்ஷன்லலாம் சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். செக்ஷன் 193 இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். இதில் ரிவைஸ்டு த்ரெஷ்ஹோல்டு 10,000 அப்படின்னு இருக்குது. 10,000க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் இருந்தால் டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். டிவிடெண்ட் டு ஒன் இண்டிவிஜுவல் செக்ஷன் 194 உடைய ரிவைஸ்டு த்ரெஷ்ஹோல்டு 10,000. 194A இது இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸை தவிர மற்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இது பெய்டு பை பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே 50,000ங்கிறது ரிவைஸ்டு த்ரெஷ்ஹோல்டு. இது சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 1 lakh. பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் தவிர வேறு ஏதாவது ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பே பண்ணுற வேறு ஏதாவது பர்சன் பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா அதுவும் இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிஸாக இருக்கும்போது 10,000.
ரிவைஸ்டு த்ரெஷோல்ட் 10,000க்கு மேலே இருந்தால் டிடிஎஸ் அப்ளிகபிள். 194B வின்னிங் ஃப்ரம் லாட்ரி. இந்த மாதிரி வின்னிங்ஸ் பண்ணுறப்ப இதில் 10,000 ஃபார் ஈச் சிங்கிள் டிரான்சாக்ஷனுங்கிறது இங்கே ரிவைஸ்டு த்ரெஷோல்டு. அண்ட் வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேசஸ் 194BB. இது ஒவ்வொரு சிங்கிள் டிரான்சாக்ஷனுக்கும் 10,000. 194B வின்னிங் ஃப்ரம் லாட்ரி, கிராஸ்வேர்டு பசில் இதில் ஜெயிக்கிறப்ப ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனுக்கு 10,000க்கு மேலே ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு டேக்ஸை டிடக்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. 194BBங்கிறது ஹார்ஸ் ரேசஸில் ஜெயிக்கிறப்ப ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனுக்கு 10,000க்கு மேலே இருந்தால் அங்கேயும் டிடிஎஸ் அப்ளிகபிள். 194Dயில் இன்சூரன்ஸ் கமிஷன், இதுக்கு 20,000 த்ரெஷோல்டு லிமிட்டு. அதே மாதிரி 194G இது லாட்ரி டிக்கெட்டுக்கான கமிஷன் ஆன் லாட்ரி டிக்கெட், இதுவும் 20,000 ரிவைஸ்டு த்ரெஷோல்டு. செக்ஷன் 194H இது கமிஷன் அதர் தென் இன்சூரன்ஸ் கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ், இதுக்கு த்ரெஷோல்டு லிமிட் ரிவைஸ்டு 20,000 எக்ஸீட் ஆகும்போது டேக்ஸை டிடக்ட் பண்ணி கொடுக்கணும். 194I ரெண்ட், இதில் 50,000 பெர் மந்த்னு இந்த ரிவைஸ்டு த்ரெஷோல்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 50,000 பெர் மந்த் அல்லது பார்ட் ஆஃப் த மந்த்தாக இருந்தாலும் அதுதான் 50,000 பெர் மந்த் ஆர் பார்ட் தேர் ஆஃப். செக்ஷன் 194J ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அல்லது டெக்னிக்கல் ஃபீஸ், ராயல்ட்டி, நான் கம்பீட் ஃபீஸ், இதுக்கு த்ரெஷோல்டு லிமிட் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 50,000 மாற்றியிருக்காங்க. 50,000க்கு மேலே இருந்தால் டிடிஎஸ் அப்ளிகபிள். 194K இன்கம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ஸ்பெசிஃபிக் கம்பெனி, இதுலேயும் ரிவைஸ்டு த்ரெஷோல்டு 10,000 மாற்றிருக்காங்க. 194LAல இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை அக்யூசிஷன் கம்பல்சரி அக்யூசிஷன் பண்ணுறப்ப காம்பன்சேஷனோ என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் டேக்ஸை டிடக்ட் பண்ண வேண்டியது. இங்கே ரிவைஸ்டு த்ரெஷோல்டு 5 lakhs அப்படின்னு இருக்குது. டிடிஎஸ் ரேட்டில் அமெண்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா 194Dயில் இன்சூரன்ஸ் கமிஷனுக்கு ரிவைஸ்டு ரேட் ஆஃப் டிடிஎஸ் 2%. 194LBC1 இந்த செக்ஷன் இன்கம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்கம் வரும்போது அங்கே டிடிஎஸ் ரிவைஸ்டு ரேட் 10%. டிடிஎஸில் இப்போ பார்த்தோம். அடுத்தது டிசிஎஸில் என்னென்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். டிசிஎஸில் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படிங்கிறத இந்த டெஃபினிஷனை ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படிங்கிறதுக்கான கிளியர் டெஃபினிஷன் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ அதை கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக அந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னா இட் ஷால் ஹேவ் த சேம் மீனிங் அஸ் டிஃபைன்ட் இன் எனி ஸ்டேட் ஆக்ட். எந்த ஒரு ஸ்டேட்லையும் இது ரிலேட்டடாக ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ ஃபார் த டைம் பீயிங் இன்ஃபோர்ஸ் அது ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னு எடுத்துக்கலாம், அல்லது இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டில் சொல்லியிருக்கிற டெஃபினேஷனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு கிளாரிட்டியும் இங்கே கொடுக்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொவிஷன் மேட் அப்ளிகபிள் டு ட்ரேடர்ஸ் ஹூ ஆர் செல்லிங் சச் ப்ரொடியூஸ். ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை ட்ரேடு பண்ணக்கூடிய பர்சனுக்குமே இந்த ப்ரொவிஷன் டிசிஎஸ் அப்ளிகபிள்னு இருந்தது. ஸோ அதையும் இங்கே கிளாரிஃபை பண்ணுறாங்க. டு அட்ரஸ் த அப்ளிகபிலிட்டி ஆஃப் டிசிஎஸ் ஆன் ட்ரேடர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இட் ஹேஸ் பீன் ப்ரொவைடட் தட் ஒன்லி சச் அதர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் விச் இஸ் அப்டைன்ட் அண்டர் ஃபாரஸ்ட் லீஸ் வில் பி கவர்ட் அண்டர் டிசிஎஸ். சச் அதர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னால் இதில் டிம்பரும் டெண்டு லீவ்ஸும் சேராது. ஸோ டிம்பர் அல்லது டெண்டு லீவ்ஸை தவிர மற்ற ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அது ஃபாரஸ்ட் லீஸில் அப்டேன் பண்ணதாக இருக்கணும். அதுக்கு மட்டும்தான் டிசிஎஸ் கவர் ஆகும் அப்படிங்கிறத இங்கே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் ரேட்டும் இங்கே அமெண்ட் ஆகிருக்கு. டிம்பர் அல்லது எனி அதர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், ஆனால் டெண்டு லீவ்ஸ் கிடையாது. ஃபாரஸ்ட் லீஸில் அப்டேன் பண்ண டிம்பர் ஆர் எனி அதர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸாக இருந்தால் அதுக்கு டிசிஎஸ் ரேட்டு 2%. டிம்பர் அப்டேன்ட் பை எனி மோட் அதர் தேன் அண்டர் அ ஃபாரஸ்ட் லீஸ். ஃபாரஸ்ட் லீஸுங்கிறப்ப கவர்மெண்ட்டை லைசன்ஸ் வாங்கி அவங்க ஃபாரஸ்ட் லீஸ் எடுத்ததாக சொல்லுவோம். பட் அதை தவிர வேறு ஏதாவதுனா ப்ரைவேட்டாக எடுத்ததாக இருக்கலாம். அதர் தேன் அண்டர் அ ஃபாரஸ்ட் லீஸ் டிம்பர் அப்டேன் பை எனி மோட், இது ரேட் 2%. த ரேட் ஆஃப் டிசிஎஸ் also been amended in case of remittance under LRS, liberalized remittance scheme. ஒரு பர்சன் அவுட் சைட் இந்தியா எக்ஸ்பென்ஸ் பண்ணுறப்ப அது எவ்வளவு $US பண்ணலாங்கிறத இந்த லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீமில் அவங்களுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஆத்தரைஸ்டு டீலர் மூலமாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஃபாரின் கரன்சி பர்ச்சேஸ் பண்ணி அங்கே செலவு பண்ணுறப்ப ஆத்தரைஸ்டு டீலர் டேக்ஸை கலெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அந்த சமயத்துலேயும் அந்த பேக்கேஜை சேல் பண்ணுறவங்க டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ இஃப் அமௌண்ட் பீயிங் ரெமிட்டட் அவுட் இஸ் அ லோன் அப்டேன் ஃப்ரம் எனி ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் செக்ஷன் 80E ஃபார் த பர்பஸ் ஆஃப் பர்சூயிங் எனி எஜுகேஷன்.
செக்ஷன் 80E சாப்டர் 6Aல ஒரு டிடக்ஷன் கிளைம் பண்ணுவோம். ஒரு பர்சன் எஜுகேஷன் லோன் எடுத்தால் அதுக்கான டிடக்ஷன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் செக்ஷன் 80Eல சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் எடுத்து அந்த லோனை அவுட் சைட் இந்தியா ரெமிட் பண்ணுறாங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு பர்சன் அப்படின்னா அந்த கேஸில் டிசிஎஸ் 0%ன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே டிசிஎஸ் 0%. இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரெமிட்டன்ஸ் பண்ணுறாங்க. இது 80E தவிர 80Eல லோன் வாங்கினது கிடையாது. இது அதர் தேன் எபோவ் 80E தவிர எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரெமிட்டன்ஸ் பண்ணும்போதோ அல்லது மெடிக்கல் பர்பஸ்க்காக ரெமிட்டன்ஸ் பண்ணும்போதோ இங்கே 5% டிசிஎஸ் ரேட்டு. இதுவுமே அவங்களோட த்ரெஷ்ஹோல்டு லிமிட் 10 lakhsக்கு மேலே எக்ஸீடாக போகிறதுக்கு மட்டும்தான் டேக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. 10 lakhsக்குள்ளே இந்த ரெமிட்டன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் 12 lakhs ரெமிட்டன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 10 lakhsக்கு மேலே உள்ள 2 lakhsக்கு மட்டும்தான் இந்த 5%ங்கிறது அப்ளை ஆகும். ஓவர்சீஸ் டூர் ப்ரோக்ராம் பேக்கேஜ் இதுக்கு இந்த 10 lakhs த்ரெஷ்ஹோல்டு லிமிட்லாம் கிடையாது. அப் டு 10 lakhs வரைக்கும் 5% டிசிஎஸ் ரேட்டு. எபோவ் 10 lakhsஆக இருந்தால் 20% டிசிஎஸ் ரேட்டு. இப்போ பேன் கொடுக்காத கேசஸாக இருந்தால் இந்த டூர் ப்ரோக்ராம் பேக்கேஜை வாங்குகிற பையர் பேன் ப்ரொவைட் பண்ணலைன்னா நான் பேன் கேசஸ், அந்த கேஸில் 10 lakhs வரைக்கும் 5%க்கு பதிலாக 10% டிசிஎஸ் ரேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள அமௌண்ட் எல்லாத்துக்கும் 20% டிசிஎஸ் ரேட்டு. இப்போ மேலே பார்த்து இதெல்லாம் தவிர மற்ற கேசஸில் 20% இதுக்கு த்ரெஷ்ஹோல்டு லிமிட் 10 lakhsக்கு மேலே உள்ளதுக்கு தான் அப்ளை ஆகும். 10 lakhs வரைக்கும் டிசிஎஸ் அப்ளை ஆகாது. 10 lakhsக்கு மேலே ரெமிட்டன்ஸ் பண்ணுறாங்க வேறு கேசஸ்லனா அந்த 10 lakhsக்கு எக்ஸீடாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் 20% டிசிஎஸ் அப்ளை ஆகும். மற்ற அமெண்ட்மெண்ட்ஸ் டிசிஎஸில் என்னென்னு பார்த்தோம்னா 206C1H அப்படிங்கிற இந்த செக்ஷனை 1/4/2025 ஒமிட் பண்ணிட்டாங்க. இந்த செக்ஷன் இனிமேல் அப்ளை ஆகாது. இது எதுக்கு அப்ளை ஆகும்னா ஆன் சேல் ஆஃப் குட்ஸ், டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ் அப்ளை ஆகும். இந்த செக்ஷனை 1/4/2025 நாட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டாங்க. அதோட செக்ஷன் 206AB ஒமிட் பண்ணிட்டாங்க. இந்த 206AB எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபைட் பர்சன்ஸுக்கு ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ் மேண்டேட்டரி அப்படின்னு இந்த செக்ஷன் இருந்தது. அதாவது இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயரில் எந்த ப்ரீவியஸ் இயரோ அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயரில் அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருந்து அதோட அவங்களுடைய டிடிஎஸ் டிசிஎஸ் அதோடைய கம்பைன்ட் அமௌண்ட்டு 50,000 ஆர் மோர் இருந்ததுன்னா இவங்களுக்கு ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ் அப்ளிகபிள் அப்படின்னு இந்த செக்ஷன் இருந்தது. பட் இந்த செக்ஷனையே இப்போ ஒமிட் பண்ணிட்டாங்க. இது நாட் அப்ளிகபிள் இனிமேல். இந்த வீடியோவில் சிஎம்ஏ என்டர் குரூப் 1 பேப்பர் 7A டைரக்ட் டாக்ஸேஷனில் ஜூன் 2026க்கு என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்ளிகபிள்னு இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி வச்சு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப ஏதாவது 1 or 2 சப்ஜெக்ட்ஸுக்கு உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய சிஎம்ஏ படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.